பிரகாஷ், நீதிபதி குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல முக்கியமானது நாளை பள்ளி செயல்பட இருக்கிறது அப்படின்னும் போது இன்னைக்குள்ளவே உடலை எடுத்து இறுதி அஞ்சலியெல்லாம் முடிச்சிட்டு இறுதிச் சடங்குகள்லாம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் அந்த பக்கம் ஏதாவது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்களா? தீர்ப்புக்காக தான் காத்திருப்பதாக தெரிகிறது. அதனாலதான் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. எந்த இடத்துல உடல் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு தீர்ப்புக்காக தான் தற்போது காத்திருக்கிறாங்க. இதை திரு ஆம்ஸ்ட்ராங் தரப்புல ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூவாக பார்க்கிறாங்க. அதனாலதான் அவசர வழக்காக தொடுத்து இந்த சிறப்பு வழக்காக எடுத்து இந்த விசாரணையில தொடர்ந்து வாதங்களையும் முன் வச்சுட்டு வராங்க. விஜயகாந்த் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணாங்களோ அதனை சுட்டி காட்டி அதே போல தங்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும், தங்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்பது ஆம்ஸ்ட்ராங் தரப்பினுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதற்கு நீதிபதி ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். விஜயகாந்த் விவகாரத்துல வழங்கிய சலுகையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அதற்கு அரசிடம்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி தற்போது தெரிவித்திருக்கிறார். உடல் முன் அமர்ந்து எப்போதும் அந்த பெண் அழுது கொண்டிருக்க முடியாது, அவர் மீண்டு வர வேண்டும், புதிதாக குறிப்பிடும் நிலத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து அரசு ஆராய வேண்டும் என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார். அவங்களுடைய துயரத்துல பங்கெடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஏற்கனவே அவரு இறந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. இன்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஒரு பள்ளியில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாளை பள்ளி திறந்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மாணவர்கள் பள்ளிக்கு வந்தாக வேண்டும். எனவே இதுல முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் இருக்கிறோம். எனவே அரசு குறிப்பிடக்கூடிய இடத்துல அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று நீதிபதியுடைய கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த வாதங்களானது 2 தரப்பிலும் வைக்கப்பட்டு வருகிறது. பிரகாஷ், நீங்க முன்ன குறிப்பிட்ட மாதிரி அரசு தரப்புல இருந்து 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியை ஏற்றுக்கொள்வதிலும் இல்ல அதுக்கு முரண்பட்டு நிற்பதிலும் பொற்கொடி அவங்க தரப்புல என்ன பதில் சொல்லியிருக்காங்க? ஆம்ஸ்ட்ராங் தரப்புல அவங்க கேட்கறது அவங்களுக்கு சொந்தமான இடத்துல, அவங்க கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்துல கேட்கிறாங்க. அரசு ஒதுக்கக்கூடிய இடம் என்பது ஒரு மயான பூமியில ஒதுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதுலதான் சிக்கல் இருப்பதாக இங்க வாதங்களை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. அது எக்ஸாக்டா நம்ம அதுதான் இதனாலதான் ஏற்றுக்க மறுக்கிறாங்களான்றத நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாது. அரசு ஒதுக்கக்கூடிய இடங்கள் என்பது மயான பூமியில இருக்கிறதுனால அவங்க அதுல விருப்பம் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அது எக்ஸாக்டா இதனாலதான் அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க நம்மளால சொல்ல முடியாது. அவங்களுடைய தரப்பு வெளியே ஏன் ஏத்துக்க மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அதிகாரப்பூர்வமா சொன்னாதான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு அவங்க கேட்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகம் இல்லை என்றாலும் அருகாமையிலேயே 7500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய மற்றொரு இடத்தையும் காட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது அவங்களுடைய இன்னொரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதற்கும் நீதிபதி ஒரு பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த 7500 ஸ்கொயர் ஃபீட் இடமும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடம், அதுவும் ஒரு குடியிருப்பு இடம் தானே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குடியிருப்பு பகுதியில உடல் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க முடியாது என்பது சட்ட விதியில் இருக்கிறது. அந்த சட்ட விதியை மீற முடியாது என்பது நீதிபதியினுடைய கருத்தாக இருக்கிறது. இன்றைக்குள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல். அவரது உடலானது பள்ளி வளாகத்திலேயே வைத்திருக்க முடியாது, நாளை திங்கட்கிழமை பள்ளி செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நீதிபதி. தொடர்ந்து அவரது உடல் அடக்கம் செய்வது தொடர்பான விசாரணையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க நாம் கேட்டு வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.